ஐ டீ குடிக்கலாமா போட்டோ எடுக்கிறேன். மாமா கோவம் வந்துருச்சு. பசிக்கிறான் நாங்க நிக்கிறோம். நைட்டு சாப்பிட்டா நிக்கிறோம். இப்படி எடுக்கிறேன். எப்படி இல்லடா ஒட்ட ரூம் ஏதா பேசுறானடா. அது சொல்றேன் ஒட்ட ரூம். வேணாம் தானே பேசுறேன். பயப்படாதமா. நான் வந்துட்டேன்ல. எவ்வளவு ஸ்கேம் பார்த்துட்டு நாங்களும் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். தான் எடுத்து போய் பார்த்தேன் ரூம் பார்த்தா எல்லாமே வருது. அங்கே போய் பேசுறாங்க. என்ன தப்பா இருக்கு சுவாமி? இல்ல கையில பணத்தை வச்சுட்டு அலைய முடியாதுங்கிறார். ஏன் இப்ப ஆட்டோக்கார்ட்ட கேட்க மாட்டேற? இது ஆட்டோக்கார்ட்ட கேட்கக்கூடாதா? ஏன்டா அவனுக்கு தெரியும் ஆட்டோக்காரன் ரூம் தெரியும். அவன் வச்சுதான் பேசுவான். அந்த தான் வேணான்னு 500 பேச மாட்டான். நம்மளே நேரில் போய் பார்த்துக்கலாம். சரி ஓகே நீ சொன்னா பாயிண்டா தான் இருக்கும். அது ஃபஸ்ட்டு பாயிண்டாக தான் டீ வாங்கிட்டடா. எங்கடா டீ கடை இது? அங்க இருந்துடா ஒரு பட கடை. இங்கே டீ கடை இல்லடா. வட மெயின் போலாம். வட வா இரு 2 கிலோமீட்டர் தான் போயிட்டு கிட்ட முன்னாடி இருக்குல்ல போற வழியில இருந்து டீ குடுப்பா. இது கொஞ்ச நேரத்துல பாலே ஊத்த போறாங்க. பாசேர் நல்லா ரன் கேச்சு. பட்டி பாய் பெருமாள் கழி கீழே வெள்ளையா இருக்குன்னு சொல்லுவாங்க பேரா. கீழே வெள்ளையா இருந்தா பெருமாள் கழி பேரு. கிட்ட இந்த வீடியோ கண்டை அது கட் பண்ண நல்லா இருக்குடா. இது அதை காட்டுற மாதிரி தான் வெள்ளை கழுகாங்க. அதான் பெருமாள் கழுகாங்க. டீ காஃபி இருக்கா? சரி இங்க வரு. ஓ கிடையாது ப்ரோ. கட் பண்ணியா தோழியாங்க. இன்னைக்கு குடிச்சிருக்காரு. இன்னும் என்னென்ன பண்ண போறானோ தெரியலையே. லெமன் டீ இருக்குவா? நாங்க என்ன சாராய கடையாடா போட்டிருக்கோம். நாங்களும் டீ கடை தான்டா போட்டிருக்கோம். லெமன் டீ இருக்கானே? அலைவா லெமன் டீ இல்லையா? கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. ஃபஸ்ட்டு ரூம் பார்ப்போம்டா. ரூமை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்தையும் கைட்டி வச்சுட்டு காலையை ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். சரிங்க ரூமுக்கு போயின்னுக்கிறோம். ரூம் பார்த்துட்டு மாமா அங்கே போயிட்டு ரூம் வந்து எவ்வளோ பேசுகிறாரு கம்மி பண்ணுறாருன்றதை உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாய். ரூம் ஓகே. இப்போ ரூம் சைடு வந்தாச்சு. மாமா வந்து ரூம் கேட்க போகிறாரு. இதுக்கப்புறம் தான் மாட்டோமே. ஓகேவா? எங்கே ரூம் இது எவ்வளோன்னு பேசுங்க. ரேட்டை உடையணும்னா 1000 நீ என்ன பண்ணணும்? 500 டே. ஓகேவா? இல்லை சரி அந்த ரூமே தேவையில்லை நம்மளுக்கு. இதை கம்மியாக பாரு. ஒரு ரூம் தான் இருக்குது பிள்ளை. இல்லை இருக்கும். நீ எவ்வளோ தூரம் தான்டா? இது எப்படி ரூம் வரும்ல? அப்போ ரூமா இருக்குவா? சரி ஏன் பஸ்ஸில் வரும்போது நடிக்கவே வந்தியா? இருக்கவே மாட்டேன். இப்ப நைட் 10 போலாம். ரூம்ல நீ இருப்பியா? வண்டியில் துண்டை தெரிவித்து குளிக்கிறதுக்கு ரோட்டில் அப்புறம் நான் வர மாட்டேன். இல்லை வண்டி ஓட்டிங்க. இன்னும் வாட இதுலேயே ஸ்லோவா நீ தான் வர. கோவா எங்க வராங்க 10 மாமா வரான். ஒரு அதிப்பு ஊருக்கு வரும்போது நான் நினைச்சிட்டேன் போக மாட்டேன். ஒருத்த மழையில அந்த பஸ் நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? எப்படியும் போய் பஸ்ஸை விட்டுருவோம். விட்டு திருப்பி ஊருக்கே வந்து பத்து தூங்கிட்டு காலையில வரும்போது தான் சொல்லுவான். நானே அவங்க வீட்டில் ஏதாவது கறி வாங்கி கொடுத்துட்டு செஞ்சு சாப்பிட்டு 2 நாள் அங்கே இருந்து வரலான்னு வந்து பாரு. சரியா உள்ள முயல் ஒரு நாள் திங்களை செத்தால போயிருவேன். அதனால அங்க இருந்துட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு நினைச்சேன். முக்கியமா என்ன பண்ணா வெளியில வந்தோம் ப்ரோ. அப்படியே மழை அடிக்குது மூஞ்சில. ஒண்ணுமே பண்ண முடியல. நினைஞ்சிக்கினே வரேன். குழம்பினே வந்தேன். எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. இப்ப வர்ற பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவ? ஐயா பஸ்ஸே போயிடுச்சியா. போன பஸ்ஸை ஓடி போய் பிடிக்க முடியுமா? குழம்பினே வந்தேன் நான். நம்ம நேரம் அவன் பஸ்ஸுக்காரன் லேட்டாக வந்தாங்க. நியாயமா பார்த்தா நீங்களா ராத்திரில இருந்து படுத்து கிடந்திருக்கேன்டா. காயத்ரி ஹோட்டல் காயத்ரி லாட்ஜி. அந்த ரூம் அதான் இருக்கும் மச்சான்.
மச்சான், இப்ப நீ ரேட்டை உடைத்து தான் இருக்குது. லட்சுமி இது லாட்ஜி. எப்படி நீங்கள் குளிச்சுட்டு போகிறதா இல்லை நான் தங்கிட்டு என்ன டைம் ஆகுது? நாளைக்கு 8 மணிக்கு நாளைக்கு 8 மணிக்கா? உங்களுக்கு 3000 ரூபா அதிகமாக இருக்குது. 3000 ரூபா மேலே ஒரு கால் வெட்டி அது என்ன 2500 அது இருக்கிற மீன் மூணு போட்டு பண்ணிக்கிட்டே. சிங்கக்குட்டி எப்படி ஓடுறான் பாருங்க. ரிப்பனை அறுத்துட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. பையன் பெரிய ராசிகார பையன் பெரிய ராசிக்காரன். வாங்க போலாம். சில் பண்றது யோசம் போல. மச்சான் எவ்வளவு மச்சான் பேசுறது இது? 1000 ரூபா. இதுக்கு எழுதி பேசுறா? இதுதான் சரக்கு ஸ்டார்ட் பண்ண உட்காந்து அங்கே சேர் எல்லாம் பார்த்துக்கலாம். ரூம் இதுதான் 10 போல இது. உங்கள் ஜுவல்ஸு பணம்லாம் நீங்கள் பார்த்துக்கிடணும். ஜுவல்ஸு பணம் அதெல்லாம் நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கிடணும். என்கிட்ட என் உயிரை தவிர வேற எதுவுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஜன்னல் எல்லாம் வந்துடும். போட்டுக்கிட்டே போன வண்டி தான். ஜுவல்ஸும் வச்சுக்கோங்க. நல்ல மாவனே யாரா வந்து கதை தருங்க. இன்னும் 2500 ரூபா. போட்டு பார்த்துட்டேன். எப்படி வேணுமா என்னமா? வாங்க வெளியில வாங்க. எனக்கு ஓப்பன் கூட்டம். ஏந்திரு வெளியே போங்க. மீட்டிங் இதுன்ற ஏந்திரு. இந்தாங்கண்ணா வெளியில ஆசாலும் ஒரு கம்பெனியா வரும். கை குறடா. இதை வச்சு இதே வாயில. ஹே அது உண்மையாவே அவங்க குரங்கு தான் போல. என்ன நடக்குதுங்க தெரியல. என்னடா நினைச்சுக்கிறீங்க? என்ன நினைச்சுக்கிறீங்க? சரி எவ்வளோ சொன்னார் இது ரூமு? ஏசியா 2 பேர் இருக்கா? 3 பேர் போட்டுருக்காங்க. என்ன ஓகேவா? மச்சான் எதை பேசுறீங்க? கம்மி பண்ணி பேச. என்னப்பா தளபதி நல்லா இருக்கியாப்பா? பசங்களாம் வந்துக்கணும். சரி அடுத்த தான் வரணும். அதில் ஒரு 200 கல்பனை உண்டாகும். 100 ரூபா குறைங்க. அதுல என்ன அது பண்ணுங்க. இப்போ இன்னொரு அடி வருவோம். நம்ம வீட்டு தான் சும்மா போன்தான். ஐயோ என்ன உள்ளவை குமாரே. ஏமா அதுக்கு 100 ரூபா வச்சுக்கிட்டா இல்லை கேளு. போங்களா முன்னாடி போவான். ஓகே ஓகே ஒரு வழியாக மாமா வந்து ரூம் வச்சு ரேட்டு பேசிட்டு ரூம் ரேட் வந்து 1500 ரூபா.
அதை வந்து ரேட்டை உடச்சி அப்படி இப்படின்னு 1200 ஃபைனல் பண்ணி முடிச்சிட்டாரு. அதெல்லாம் இப்போ 1300 சொன்னாங்க. 100 அப்புறமா தரேன்னு வந்து ரேட்டு அதையும் கொடுப்பாருன்னு பார்ப்போம். ஏமாற்றி வந்து தானே பண்ணிக்கிறோம். செம்ம ஹைட்டில் இருக்கிறோம் போலியே. டாப் பொசிஷன் இருக்கிறோம். அப் பொசிஷனில் இருக்கோம். இங்கே பார்க்கலாம்டா. ரூம் ஃபைனல் பண்ணியாச்சு. 1300 முடிச்சாரு அண்ணா. 1500 சொல்லலையா உங்கள்கிட்ட? ஒட்டி வச்சுக்கிறாரு அவன்கிட்ட ஏசி போட்டு. இல்லை ஏசி போட்டு 1500 போட்டு 1500 அதை வச்சுக்கிறேன். நான் ஏசி தான் 1200. ஓகே செவ்வளவு 1200 கொடுத்துருவோம். சரி ஓகே. உங்களுக்கு காமன் வந்திருக்கு, இனிமே குடிக்க கூடாது. நாளைல இருந்து குடிக்க விட்டுறேன் டாக்டர். அப்ப இன்னைக்கு 2 கட்டிங் மட்டும் போட்டுக்கிறேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நான் என்ன சொல்றது, எல்லாம் கிளம்பிட்டீங்கன்னா போற வழியில ஒரு இட்லி சாப்பிட்டு சும்மா மண்ணில எடுத்து ஊத்திடுவாங்கம்மா தண்ணிய. எதுக்கு சோப்புல போட்டு நீ குடிக்கிறீங்க? வீடு எடுக்க ஏசி வீட்டுல தான் ஏசி இருக்கிறா, இங்கேயும் ஏசி இருக்கிறா. ஏத்துதா தூங்கினே அந்த நான் காத்து ஜில்லு. ஆமாம் சரி மச்சான். ஒரே டைம்ல நீங்க எத்தனை செட்ல போடுவீங்க? 3 போடுவோம். 3 செட் 50 போடுவீங்க. 100 போடுவீங்க. சில சமயம் 2 பேரும் வெறியாச்சுன்னா 1000 தடவை அதை போடுவோம். ஐயோ இல்ல உண்மையில போய் தேர்வோம் தான் நினைக்கிறேன். சரவணா பீம்லாம் யார் தெரிந்தா? சரவணா பீம் அண்ணன்டா பஸ் ஏறி இறங்குவார் பேரு. ஓகே, இப்போ நம்ம வந்து ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து திருச்செந்தூர் சாமியை பார்க்கறதுக்கு எல்லாருமே போயின்னு இருக்கிறோம். எத்தனை கிலோமீட்டர் இருந்தால 10 நிமிஷத்தில் போயிடலாம். சாப்பிட போனோம். வீடியோ எடுத்து ஆமாம், ஃபஸ்ட்டு சாப்பிடணும்ல. ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுங்க. இது தள்ளுவண்டி கடை இருக்கும் சார். வாங்க வாங்க வாங்க, 5 ரூபாய்க்கு மாங்காய் மீன் குழம்பு. வாங்க வாங்க. திருவிழா வச்சான். ரேட்டை வர்றே என்ன? இட்லி 4 ரூபா, 2 ரூபாடே வாங்கடே பார்த்துன்னா கோவில் எல்லாரும் அது பார்த்து ஃப்ரீயாக சாப்பிட்டு போகலாம். ரேட்டை உடப்பே இல்லையா? சரி, இட்லி கடை பிளேட் உடைக்கிட்டு நீ ஒரு இட்லி கடை சொன்னிட்டு கொஞ்சம் கொடுப்பியா? உடையில ரேட்டு நீ எடிட் பண்ற, நீ குறைப்பியா? 1200 கொடுப்பியாடா? மற்றதே பேசணும். நான் ஒரு ஒர்க்குனா நீ குறைப்பியா? 1000 ரூபாய் பேனா நீ 200 கொடுப்பியா? உனக்கு ஒரு 100 அவங்க கேட்கறான். நீ வெங்காயம் விற்கிறான் 50 வெங்காயத்தை 20 கடை எப்படி கொடுப்பான்? 5 குறைக்கூடாது. 5 ரூபா குறைக்குது. அதுதான் இட்லி 5 ரூபா, நான் 1 ரூபா குறைன்றேன். அதுதான் பண்ணலாம். அதான் பண்ணுவோம். அதான் கேளுன்றேன். கேளு கடை எங்க இது?
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கடை இங்கே எங்கே இருக்குதுன்னு தெரில. கடையை பார்த்துட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவர் 1000 ரூபா தரேன் வாங்கி கட்டுன்னு அதே கேட்கலாம். 200 சொன்னான், 100 ரூபா கேட்டான். வருவானுக்கு அவரு பாட்டு பாடுங்க. நாங்க எல்லாம் சிவப்பில்ல அக்கா பண்ணி 100 ரூபா நான் 50 ரூபா கேட்கலாம். பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி அதுக்கு இந்த தெரியாது எந்த தெரியாது. சரி ஓகே, இப்போ போயிட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஹோட்டலுக்கு வந்தாச்சு. 4 இட்லி சாப்பிட்டு கேட்டால் சாமி பார்க்க போக வேண்டியதுதான். 4 இட்லி 40 ரூபா. இப்போ ஒரு இட்லி 10 ரூபா விளைவிங்க. ஓகே தான், என்ன பண்ணுறது, என்றைக்குமே நம்ம ஊரில் இருந்தால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து சாமி பார்க்கறதுக்கு போகிறோம். போயிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஓகேவா? அவ்வளோதான். அப்படியே அதான் நான் திருச்செந்தூரில் ஏற்கனவே தண்ணி வந்து தானே அங்கே உள்ள அப்படி தான் மழை வந்து தண்ணி போல. அதெல்லாம் சிக்கி வந்தாச்சு. என்ன பண்ண போற புரியுதுயா? சந்திரன் வீடியோ ஒரு ஆட்டி ஈட்டி விட்ட போகிறேன். சந்திரியா இது வாட்டர் இதுவா ஃபோன் வாட்டர். ஓகே, தண்ணியில் கால் நினச்சாச்சு. ஸ்ட்ரைட்டாக சாமி தரிசனம் தான். ஓகே, இப்போ தான் சாமி பார்க்கறதுக்கோசம் அந்த க்யூவில் வந்து 100 ரூபா டிக்கெட் கொடுத்து வந்து நிற்கிறோம். இன்னும் டிக்கெட் எடுக்கல. சரி, அப்படின்னா டிக்கெட்டே எடுக்கணும். சரி, கும்பல் வீடியோ கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கும்பலில் இவ்வளோ க்யூ நிற்கிது. 125 சென்ட்லேயே செம்ம கூட்டம். பட்டை போட்டுக்கலான்னு கேட்டான். சரி நம்ம பார்த்தோம். சரி இன்னும் போடுவோன்னு சொல்லி போட்டுது. வேறு எதுவும் சரி கூட்டம்டா. டேய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்தாச்சு. கொஞ்சம் கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமி பார்த்துருவோம். நாளைக்கு ஃபோனுங்க எல்லோரும் இல்லை, தினத்தனமாக தான் எடுக்கிறேன். ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்த பிளான் என்னடா? போயிட்டு சாப்பிடுவோமா? இன்னைக்கு என்ன பண்ணலாம் குளிப்பாங்க. குளிக்க வேலை மிஸ் பண்ணிட்டோம். பார்ப்போம். கிடைக்கும். அந்த இது 8 பேர் சொல்லி சமாதி சொன்னாங்க. அது பார்க்கவே இல்லை. அது அங்கே போனோம். அது அப்படியே நடக்கவே முடியல. டயர்டாகி போச்சு. அது எடுக்கவே முடியல. அப்படியே இன்சைடு சுற்றின்னு வந்தோமா. அப்படியே கிணறு இருந்துச்சு. அதான் சரி அப்படியே உங்களுக்கு கிணறு கவர் பண்ணி காட்டிட்டேன். ஓகே வாங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரூம் தான் போகணும். பஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மதியம் நம்ம சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயாச்சு. போயிட்டு சரி கொஞ்சம் கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சரி அப்படியே 4 பேர் சேர்ந்து கடை தெருவுக்கு போயிட்டு எதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிறுத்துறோம். இதுக்கப்புறம் தான் கடை தெருவு இங்கே எங்கே இருக்குன்னு தெரியல. நாங்கள் கோயிலுக்கு மட்டும்தான் போயிட்டு வந்தோம்.
எங்கே இருக்குன்னு தெரியல. அப்படியே பண்ணுவோம். இங்கேருந்து இப்போ லெஃப்ட் எடுத்துக்கணும். இன்னொரு நண்பர் ஒருத்தர் வருகிறாரு, ஓடுறாரு, வீடியோவில் கவர் ஆக மாட்டேன் சொல்லிட்டு. ஆமா ஆ ஆ என்ன கேட்காது. டிரைவர் நம்பர்ரா, டிரைவர் நம்பர் வடச்சென்னை தலைவர் இருக்கு. அதான் ரிங்டோன் என்னன்னு கேளுண்ணா. உள்ளே வந்தோம், மயில் இருக்குது பாருங்க, 2 மைல். அங்கே ஒரு மயில் இருப்பாரா, அதோ பெரிய உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். கட்டே இவ்வளோ கிட்ட இப்போ தான் பாரு மயில். உங்கள் ஊர்லேயே இருக்கு. ஆமாம், ஏதோ 1-2 வாட்டி பாலா வீட்டாண்ட வந்து இல்லை, ஒரு வாட்டி பாலா வீட்டாண்ட ஒரு வாட்டி வந்து. அதாவது இப்போ தான் பாலா கடை சைடு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடை சைடு தான் போகிறோம். அது எதாச்சியாக தான் பார்த்தது. இல்லை அது பெண்மையில் தான் தோக இது மட்டும் வச்சுருந்தா சூப்பராக. ஆமாம், சூப்பராக இருந்தது. காலைல டைம் கண்டிப்பாக வெடிக்கும். அது ஒன்று ஓட்டு. ஓகே, கடை தெருவு வந்தாச்சு. சன்னதி தெரு சொன்னாரு, சன்னதி தெரு தான் கடை தெருவு. சன்னதி தெரு ஆமாடா. நான் வாங்க போகிறோம். இல்லை என்னக்கா உங்களுக்கு வேலை? என்னக்கா உங்களுக்கு வேலை? இல்லைண்ணா, அவர் ஏதோ வாங்கணும்னு சொன்னார். சரி அண்ணே ஒன்று திங்ஸ் வாங்கியாச்சு. அடுத்தது காப்பு கடை. எங்கே காப்பு? ஏய், அப்புறம் கடையே இல்லைடா, அப்படி தானே போகணும். யாரு? அதான் காப்பு வாங்கிட்டு வந்தான்னா வேறு கடை போவோம். ஜிபே பண்ண எதுவுமே பண்ணல. இது அந்த பொண்ணுக்கு பேக் பண்ணி கொடுத்துதா? அப்படியே வாங்கி வந்துக்கிறான். போன நாங்கள் உட்காந்து அவர் கல்கண்டு கொடுத்துட்டு அவரு கல்கண்டு கொடுத்துட்டுக்கிறான். நான் அப்பதான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஏய், அதான் கேட்குறேன், காசு வாங்கிட்டு தான் இருக்குது. இவன் எப்படி வாங்கியிருப்பான்னு யோசிக்கிறேன். வா வா வா. என்ன கடை? ஏய், அவன் பார்த்துட்டே தான் இங்கே தெரியுமா? அவன் இல்லை அவங்க ரிட்டர்னு வாங்கினோம்ல, பொண்ணு வாங்கினதுக்கப்புறம் அவங்க வெளில வந்து பார்த்துனே தான் நம்மள. சரி எதுக்கோ பாருங்களே இருந்தாங்க. ஏய், காசு வாங்கிட்டே இது. எப்படி அவங்க கொடுத்துருப்பான் எனக்கே தெரியல. ஐய், 120 ரூபாடா. 200 ஒரு வந்தது லாபம் தொலைது. இப்போ நான் வந்து 100 ரூபா தான் செலவு பண்ணுவேன். ஓகே சரி சரி வந்ததுக்கு ஒரு ஸ்கேம் பண்ணிட்டுறான் போல தலைவன். ஃபைனலாக எவ்வளோ? 120 ரூபா. 30 ரூபா எவ்வளோ? 100 ரூபா போட்டுண்ணா. 100 ரூபா பசானா 100 ரூபா வாங்கிட்டு தான்டா இது காசு. ஆயா
வேற ஏதாவது வாங்கணுமா? ரூமுக்கு இப்படியா வாங்கி சரி. வேறு எதாவது சரி அங்கே போயிட்டு வேறு எதாவது காட்டுற மாதிரி இருந்தால் கவர் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? இந்த வீடியோ கட் பண்ணிக்கிறோம். வேறு எதாவது இருந்தால் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சு. வேறு கடைக்கு எதாவது போயிட்டு பிடிச்ச மாதிரி எதாவது இருந்தால் வாங்கினேன். லைக் கிளம்ப வேண்டியது தான். 7 மணிக்கு பஸ்ஸு. ஸ்ட்ரெயிட்டாக விழுப்புரம் போயிடும். 2 நாள் தான் ட்ரிப் பிளான் பண்ணது. கடைசியில் பார்த்தா ஒரே நாளைக்கு கிளம்புறோம். அவ்வளோதான். அதுக்கு பிடிச்ச பொருள் எதாவது இருந்ததுன்னா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது பிடிச்ச மாதிரி இருந்தால் வாங்கிட்டு உங்களுக்கு அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாய். இந்த ரேட்டு வருஷம் தான் வாங்க போகிறோமா? ஓகே, இதான் கடைசி கடைன்னு நினைக்கிறேன் இந்த தெருவிலே. $150 எனக்கு. நீங்கள் முன்னா வச்சுருக்கீங்களா? இனிமேல் பேக் இல்லை கடை வச்சுருக்கீங்க. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தான். கிளம்பிட்டான். அவன் ஃபோன் வச்சுட்டான் பிரேமு. அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்பிடலாம். அசானா கிளம்பிட்டு சார். ஒரு வழியா இதுயா பஸ்ஸு பிடிச்சாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரன்னிங்கில் வந்து பிடிச்சிருவோம். ஃப்ரீயாக இருக்குது. இதோட ஸ்ட்ரெயிட்டாக விழுப்புரம். அங்கே போயிட்டு இறங்கி வண்டி அங்கே பார்க்கிங்கில் இது ஃப்ரெண்டு வீட்டால் அந்த வண்டி ஏற்றின்னு ஸ்ட்ரெயிட்டாக பாண்டிச்சேரி போயிட்டு நாளைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். நல்லபடியாக சாமியை பார்த்தாச்சு. இதோட அடுத்தது அடுத்த விலாகு மங்காத்தா படத்துக்கு போகிறோமா, அதில் சந்திப்போம். நம்ம அதில் சந்திப்போம். ஓகே, அடுத்த ட்ரிப்பு என்ன போகலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு திருப்பதி. வேறு என்ன ஊரா? வேறு என்ன ஊராக இருந்தாலும் நீங்கள் சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாரி பிளான் பண்ணி போயிடலாம். அங்கேயும் ஒரு vlog இதுக்கப்புறம் vlog அடிக்கடி சந்திச்சுனே இருப்போம். நம்ம மறக்காமல் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் கிளிக் பண்ணிங்க. தொடர்ந்து வீடியோ வரும். ஓகே, பார்ப்போம். எல்லாருக்கும் பாய் 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 பாய். தூக்கமே தூங்கியது. ஏன்னா அவ்வளோதான். தண்ணி விடாங்க. எதுவுமே வாங்கலை, எதையும் குடிக்கல. டீயும் போட்டு ரிட்டன் உள்ளே வந்தாச்சு. எங்கே போனாலும் எனக்கு தொல்லை. அந்த பஸ்ஸில் எனக்கு தொல்லை போனாங்க. நான் அவனுக்கு என்ன சொல்கிறேன், நான் எனக்கு அதில் இருந்து நான் இந்த தடவை நான் வந்து உட்காந்தேன். அவனே தான் அவன் போய் உட்காந்தான். நான் மிச்சர் சீட்டில் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. உட்காந்து தான் வர முடியும். சாய்க்க முடியல. இப்படி எதிரில் உட்காடுறாங்க. யாரும் இல்லை உட்காடுறாங்க. வந்த ஆள் அங்கே போனால் அவர் தான் என்ன தொல்லை பண்ணி இருந்தான். நான் இந்த தடவை விட்டேன். அவனாக தான் போய் ஒரு சீட்டை சூஸ் பண்ணான். நீ எனக்கு தெரியாது.
நிறைய இறங்குண்ணா வீடியோ போடுறேன், வீடியோ கட் பண்ணிக்கிறோம். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறான். குட் பாய்.